நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கரைக்கக்கூடிய பணியில் நேற்றைய தினம் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக சென்னையில 4 இடங்கள்ல அந்த விநாயகர் சிலையானது கரைக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில 1200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருந்தது. இந்த கரைக்கப்பட்ட சிலைகள் நேற்று நள்ளிரவு கரை ஒதுங்கி இருக்கிறது. அந்த கரை ஒதுங்கிய அனைத்து விநாயகர் சிலைகளையும் நேற்று நள்ளிரவு இரவோடு இரவாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அகற்றம் செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அதாவது கடற்கரை முழுவதும் ஒதுங்கக்கூடிய அனைத்து சிலைகளையுமே சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மூலமாகவும் அது போல மூலியமும், அதாவது மாநகராட்சி தூய்மை பணியாளர்களால் எடுக்க முடியாத அந்த பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் அதனுடைய குப்பை கழிவுகள் அனைத்தையுமே ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட லாரிகள் வரவழைக்கப்பட்டு அனைத்து குப்பைகளையும் அகற்றி பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கில் கொண்டு போய் அனைத்து குப்பைகளையும் குப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த ஏற்கனவே கரைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக ஒரு நாளைக்கு 20, 10 என்று கரை ஒதுங்கவும் அதன் அனைத்தையும் இந்த இடத்திலேயே மாநகராட்சி அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் நின்று வரக்கூடிய அனைத்தையும் ஒவ்வொன்றாக அகற்றுவதற்கான பணிகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் எனவும் மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.